தங்கத்தின் மீதான அந்த இறக்குமதி வரி வந்து போன பட்ஜெட்ல குறைச்சதை பார்க்க முடிஞ்சு சார். 15% கிட்டத்தட்ட ஒரு 6% அளவுக்கு. தங்கத்தோட இறக்குமதி வரி தொடர்ந்து குறைவா இருக்கணுமா இல்ல இன்னும் கொஞ்சம் ஏத்தலாமா சார்? பழைய நிலைமைக்கு கொண்டு போகலாமா? அது வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எதனாலன்னா நிறைய இது மாதிரி அன்சர்டன்டி இதெல்லாம் வந்தாலே டாலர் ஸ்ட்ரெங்க்னாலே தங்கத்தோட விலை கொஞ்சம் அன்ஸ்டேபிள் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால் தங்கம் இது இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரை தங்கத்தோட விலை தங்கம் வந்து நிறைய இதுக்கு தான் பயன்படுது. நிறைய ரீட்டைல் மக்கள் அதுதான் வாங்குறாங்க. அது இல்லாமல் தங்கம் வந்து ஒரு டெட் அசட்டுங்க. அது மாட்டுக்கு அது வாங்கிட்டாங்கன்னா அது பணம் முடக்கமாயிடும். அதனால் அது கொஞ்சம் அது வாங்காமல் மக்கள் இது கன்சம்ஷனில் இருக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு கொஞ்சம் அதுக்கு மேலே கொஞ்சம் வரி ஜாஸ்தி பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. தங்கம் கொள்முதல் குறைஞ்சா மக்கள் அந்த பணத்தை வேற எதுல நான் முதலீடு பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு சார்? கடந்த காலங்கள்ல இருந்து நீங்க பாத்துருப்பீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். தங்கத்துக்கு மாற்றா எதுக்கு போவாங்க? தங்கத்துக்கு மாற்றாக இதுக்கு போவாங்க, பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட். அப்புறம் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன் வருது, நல்ல கம்பெனிஸ்லாம் நிறைய நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குனாக்க ஸ்டாக் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அதில் போவாங்க. அப்புறம் சில பேர் ரியல் எஸ்டேட் அதை நோக்கி போவாங்க. அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. தங்கத்தை தவிர மற்ற நல்ல ரிட்டர்ன் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ரியல் எஸ்டேட்லேயும் இப்போ ரியல் எஸ்டேட் ஃபண்ட்ஸ்னு வந்துருக்கு, REITs. ஸோ அது வந்து ரியல் எஸ்டேட்னு ஃபிசிக்கலாக வாங்காமல் அதை பங்கு சந்தையிலேயே வாங்குறது, அதுலேயும் நல்ல ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி இது வந்திருக்கு. கோல்டு ட்ரேடட் ETFஸும் இருக்குது. அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது மக்களுக்கு. பட் இதில் அவேர்னஸ் வரணும், லிட்ரஸி வரணும். அது வந்ததுனாக்கா தென் இதெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்.